சற்று முன்பாக வந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் பிரதமர் பதவியிலிருந்து நவாஸ் ஷெரீப் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான உத்தரவை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. பனாமா பேப்பர்ஸ் ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பனாமா பேப்பர்ஸ் ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் தற்போது அந்நாட்டு பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை பதவி நீக்கம் செய்திருக்கிறது. இதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் தற்போது பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் சாராம்சம் என்ன? பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்புப்படி நவாஸ் ஷெரீப் பிரதமராக தொடர முடியாது, அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்ட உச்சநீதிமன்ற அமர்வு. இதை தவிர அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், பாகிஸ்தான் பிரதமரான நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஊழல்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஊழல் பணத்தை அவர்கள் வெளிநாடுகளிலே பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருந்தன. பனாமா பேப்பர்ஸ் என்று சொல்லப்படும் ஆவணங்களின் அடிப்படையிலே இதற்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்தின் முன் வைக்கப்பட்டன. அதாவது பனாமா போன்ற நாடுகளிலே டம்மி கம்பெனிகளை துவக்கி அந்த கம்பெனிகளுக்கு வங்கி கணக்கு தொடங்கி வெளிநாட்டிலே ஊழல் பணத்தை பதுக்கி வைத்ததாகத்தான் பாகிஸ்தான் பிரதமரான நவாஸ் ஷெரீப் மீது குற்றச்சாட்டு. இந்த ஊழலிலே அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆகவேதான் இது தொடர்பான வழக்கின் விசாரணை பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருந்தது. இன்று அந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமரான நவாஸ் ஷெரீப் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடக்க வேண்டும். இதற்கிடையிலே அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் என்பதுதான் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருக்கிறது. பொறுப்புக்கு அவரது சகோதரர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஊடகங்களில் ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருந்தன. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்கான முயற்சியை நவாஸ் ஷெரீப்பும் அவரது குடும்பத்தை சேர்ந்தவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும், பாகிஸ்தானை பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தாலும் அங்கே ராணுவத்துக்கு மிகுந்த செல்வாக்கு இருக்கிறது. ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் பல்வேறு அரசாங்க விஷயங்கள் தொடர்ந்து நடக்கின்றன. முன்பு நாம் பார்த்திருந்தோம், பாகிஸ்தானின் பிரதமர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுவது அல்லது அரசு கவிழ்க்கப்படுவது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளிலே எப்போதுமே பாகிஸ்தான் ராணுவத்தின் கை இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இப்போது பாகிஸ்தான் ராணுவம் என்ன மாதிரியான நடவடிக்கையை எடுக்கும், நவாஸ் ஷெரீஃபுடைய சகோதரர் அவருடைய இடத்துக்கு வருவதை அனுமதிக்குமா அல்லது வேறு யாரேதும் அந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொள்ளுமா என்பதை பார்க்க வேண்டும். இதை தவிர இம்ரான்கான் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் நவாஸ் ஷெரீஃபுக்கு எதிராக இந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு போராட்டத்தை நடத்துவதற்கும் முயற்சிகளை துவக்கியிருக்கிறார்கள். ஆகவே பாகிஸ்தான் அரசியலிலே புதிய திருப்பமாக வந்திருக்கும் இதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக அப்போது தெரிய ஆரம்பிக்கும். இது நவாஸ் ஷெரீப்பின் அரசியல் வாழ்வில் என்ன மாதிரியான பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது கணபதி? நவாஸ் ஷெரீப் ஏற்கனவே பாகிஸ்தானில் இல்லாமல் பாகிஸ்தானை விட்டு தப்பி ஓடி சென்று வெளிநாடுகளிலே தஞ்சம் புகுந்து வாழ்ந்தது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏற்கனவே அவர் ஆட்சியில் இருந்த போதும் இதே போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தன. அதன் அடிப்படையிலே தான் அவர் பதவியை விட்டு விலகி பாகிஸ்தானை விட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவானது. ஆனால் அதற்கு பின்பு அவர் பாகிஸ்தானிலே அரசியல் சூழ்நிலை மாறிய பிறகு பாகிஸ்தான் திரும்பி வந்தார். பின்னர் தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். அத்தகைய சூழ்நிலையிலே மீண்டும் தற்போது இதே போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் தீவிரவாதத்தால் அச்சுறுத்தல், பல்வேறு ஜிஹாதி குழுக்களுடைய செல்வாக்கு, இன்னொரு பக்கம் ராணுவத்தின் தொடர்ந்த செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டே வரும் சூழ்நிலை. இப்படிப்பட்ட நிலையிலே தான் இப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் தலைவராக இருந்த நவாஸ் ஷெரீப் மீது இந்த குற்றச்சாட்டுகளின் காரணமாக பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. இவர் பதவியேற்று விலகினால் பாகிஸ்தானிலே என்ன ஆகும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே வரும் நாட்களிலே பாகிஸ்தானிலே குழப்பம் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுவே இறுதியான தீர்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா அல்லது நவாஸ் ஷெரீப்புக்கு மேற்கொண்டு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறது, மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இது ஒரு தற்காலிகமான ஒரு சிக்கல் என்று புரிந்து கொள்ளலாமா? அதாவது அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருக்கிறது என்பது இப்போது தெளிவாகிவிட்டது. அதனால்தான் வழக்கை பதிவு செய்து விசாரணையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே சமயத்திலே வழக்கு அவர் மீது நடந்து கொண்டிருக்கும் நேரத்திலே அவர் பிரதமராக தொடர்ந்தால் அந்த விசாரணை எப்படி நேர்மையாக நடக்க முடியும் என்கிற காரணத்தால் அவர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே
இது இறுதி தீர்ப்பு என்று சொல்லிவிட முடியாது. நீதிமன்றத்திலே அவர் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும். அந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள், சாட்சியங்கள் மூலமாக அவை நிரூபிக்கப்பட்டால் பாகிஸ்தான் பிரதமராக மீண்டும் நவாஸ் ஷெரீப் வரவே முடியாது. ஆனால் நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், போதுமான ஆதாரங்கள், சாட்சியங்கள் நீதிமன்றத்தின் முன் வருமா, விசாரணை எவ்வளவு வேகமாக நடக்கும் என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இது எல்லாத்தையோட மிகவும் முக்கியமாக ராணுவம் இந்த நடவடிக்கைகளை எப்படி பார்க்கிறது, இதில் அவர்கள் விரைவான விசாரணையை விரும்புவார்களா என்ற கேள்விக்குறியும் இருக்கிறது. பாகிஸ்தான் அரசியல் வரலாற்றில் இது மாதிரி ஒரு பிரதமர் பதவி நீக்கம் செய்யப்படுவது, தகுதி நீக்கம் செய்யப்படுவதுங்கிறது இதற்கு முன்னாடி நடந்திருக்கிறதுக்கான ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கிறதா? பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்களுடைய பிரதமராக இருந்த பூட்டோ தூக்கிலே இடப்பட்டார். அத்தகைய சூழ்நிலை கூட வந்திருக்கிறது. இதை தவிர முஷரப் இப்போது வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பாகிஸ்தானுக்கு திரும்ப கூட முடியவில்லை. அவர் ஒரு முறை சிறை கூட வைக்கப்பட்டார். ராணுவத்தின் ஆதரவு இருந்ததால், அவர் முன்னாள் ராணுவ தளபதி என்ற காரணத்தால் தான் அவர் பாகிஸ்தானை விட்டு வெளியேற முடிந்தது. இத்தகைய சூழ்நிலைகள் பாகிஸ்தானில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு ஸ்திரமற்ற நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பேனசீர் பூட்டோ கொல்லப்பட்டதும் உங்களுக்கு நன்றாக தெரிந்தது. இம்மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் ஒரு பக்கம் தீவிரவாத அச்சுறுத்தல் அதிகரித்துக் கொண்டே போகிறது. நாட்டில் அடிக்கடி வெடிகுண்டுகள், தற்கொலை குண்டுகள் என்று பல்வேறு விதமான மரணங்கள் நிகழ்கின்றன. இன்னொரு பக்கம் வெளிநாடுகளிலே ஜிஹாதிகள் மூலமாக, குறிப்பாக இந்தியாவிலே தீவிரவாத தாக்குதல்களை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது. உலகம் முழுவதுமே இன்று பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்கிற அபிப்பிராயம் தொடர்ந்து பரவி வருகிறது. அத்தகைய சூழ்நிலையிலே பாகிஸ்தானிலே இது போன்ற நடவடிக்கைகள் பல ஏற்கனவே நிகழ்ந்திருக்கின்றன, தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது.